Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நான் எண்டில் சொன்னாடுவேன் அப்படின்னா வந்துட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லும் போது தான் வந்து ஒரு கூஸ் பம்ஸாக இருக்கும். லைக் நீங்கள் வந்து லைக் போடுவீங்களான்னு தெரியல, அதனால சும்மா சொல்கிறேன். ஸோ வச்சுக்கோங்க சரியா. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு டே 39 எபிசோட் வந்துட்டு 14 பிக் பாஸ் சீசன் 8ல. ஸோ இந்த டேல வந்துட்டு நேற்றுக்கு நடந்த விஷயத்தை பொறுத்தும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க விஷயத்தை பொறுத்தும் என்னடா காலங்காத்தாலே வாடா அப்படி மாதிரி இருந்துச்சு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோக்குள்ள போய் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கே. அப்படின்னா வந்துட்டு காலங்காத்தால நேத்தைக்கு ஒரு பயங்கரமான பூதாகரமான சண்டையை முடிச்சுட்டு அது ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஸோ அது ஒரு ஸ்கிரிப்ட் இல்லை, ஒரு சீக்ரெட் டாஸ்க். அப்போ அந்த டாஸ்க்ல வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நினைச்சேன் ஓகே காலங்காத்தாலே ஆரம்பிப்பாங்களா அப்படிங்கும் போது காலங்காத்தால தான் ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாரையும் வந்து வெளில கூப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு அப்படியே வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி வருது ஒரு செக்ஷன். ஸோ செக்ஷன்ல வந்து காலங்காத்தாலே அவங்களுக்கு சர்க்குலர் வந்துடும். ஸோ காலங்காத்தால அப்படின்னா ஒரு எப்படின்னா ஒரு 6 மணிக்கு என்னமோ வந்துடும். ஸோ அதை வந்து எப்படி எடுத்துட்டு போவாப்புல, அப்புறம் அருண் வருவாப்புல. இப்படியே பின்னாடியே வந்துட்டு யாரு சண்டை பிடிக்கிறது அப்படின்னா வந்துட்டு ராணவ், சத்யா. ஸோ ஏன் அப்படின்னா என்னது இது காலங்காத்தாலே கூப்பிடுறீங்க, நைட்டே சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா காலையில வேக்கப்பாவை கரெக்டா இருக்கும்ல, இது வந்து திடுதுப்புன்னு வாங்க 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 பண்ணணும் அப்படின்னா இல்லை எல்லாரும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கடுப்பா தான் இருக்கும். அதாவது அவர் கேட்கறது நியாயம் தான். பட் அருணோட இதுல வந்து தப்பு கிடையாது, அங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட்லயும் தப்பு கிடையாது. பட் யாரோட தப்பு அப்படின்னா பிக் பாஸோட தப்பு தான். ஸோ அப்போ அதுல வந்துட்டு காலங்காத்தாலே அப்படின்னு காலங்காத்தாலே எழுப்புறீங்க அப்படின்னு சண்டை வந்து அது கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு அப்போ வந்து நான் சொல்றது காலங்காத்தாலே ஆரம்பிக்காதீங்க, முடியலடா. ஆனா ராணுவம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அங்க நிக்க சொன்னீங்க, எப்படின்னா உள்ள ஸோ ஹாலுக்குள்ள நிக்க சொன்னீங்க, அப்படியே கட் பண்ணா வந்துட்டு இங்க வர சொல்றீங்க, வெளில வர சொல்றீங்க. உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு பக்கம் ஆரம்பிக்காது. அப்புறம் வந்துட்டு அருண் ட்ரிகர் ஆட்டாரு, அப்புறம் ஜெஃப்ரி கத்துறாப்புல. எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொருத்தர் விதமா வந்து கத்துறாங்க, சண்டை போடுறாங்க. அப்பதான் எல்லாரும் சொல்றாங்க காலங்காத்தாலைக்கு என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு எல்லாரும் சண்டை போடுறாங்க. இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு பேசிட்டே இருக்கும்போது இந்த ஒரு நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பிரச்சனை அங்க உள்ள போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை அங்க உள்ள போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு கிளாஸ், ஒரு ஓப்பன் டோர் க்ளோஸ், அந்த கிளாஸ்ல வந்துட்டு ஹார்ட் போட்டு ஒரு பேர் எழுதிருக்காங்க. ஸோ அந்த தர்ஷிகா அப்படிங்கிற பேர் தான் மெயின்லி விஷால் தர்ஷிகா. ஸோ அந்த பேரை வச்சு ஒரு பிரச்சனை நடக்குது. யார் எழுதுனா அப்படின்னு பிரச்சனை நடக்க முன்னாடி வந்துட்டு நம்மளுடைய ராணுவ அப்படியே உள்ள பிரின்சிபலை கூட்டு போறாப்புல, வாங்க மேடம் வாங்க பாருங்க அப்படின்ட்டு அவன் இன்னொருத்தங்களை எழுதிருக்காங்கன்னு சொல்றதுக்காக காட்டி கொடுக்க போறாப்புல. அப்ப இவர் ஒரு வேலை அதுல பண்ணாரு. தர்ஷிகா எழுதுறதுல வந்துட்டு டீ அடிச்சுட்டு ஹர்ஷிகா அப்படி போட்டவொடனே இதுக்கு நீதான் எழுதி இப்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்குது, கேவலமா இருக்குது அப்படின்னு அவன் மேல திரும்பிடும். பண்ணது அவன் கிடையாது, ஆனா அவன் மேல திரும்பிடும். அப்படியே கட் பண்ணி அவன் கொஞ்சம் இரிட்டேட்டா இருந்துச்சு. ராணவோட கேட்டதும் பார்க்கும்போது இரிட்டேட் தான். பட் ஓகே, அது வந்து ஒரு இதுதானே. ஸோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டது இங்க வந்து பார்க்கும்போது தர்ஷிகா வந்து கோவப்படுவாங்க. தீபக் கொஞ்சம் நான் சொல்லுவாரு, உள்ள வருவாரு. ஆனா அவன் தர்ஷிகா எழுதியிருக்காங்க. அப்படியே கட் பண்ணா வந்துட்டு சத்யா கோவப்படுவாங்க. ஸோ எல்லாருமே ஆர்குமெண்ட்ஸ் வந்துட்டு பயங்கரமா போயிட்டு இருப்பாங்க. ஒரு பிரச்சனை வந்துட்டு பூதாகரமா வெடிச்சுக்கிட்டே இருக்கும். இது நீ இது இருந்து அப்படின்னா ஏன்னா பர்சனலி வந்துட்டு தர்ஷிகா ட்ரிகர் ஆயிடுவாங்க. இது ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் சொன்னீங்க, ஏன் எழுதுனீங்க, இது நான் எழுதுனேன், நீ எழுதுன, இது வந்து ஏன் பேர் சுத்த உள்ள. அது லவ் அப்படிங்கிற ஒரு மேட்டரை வந்துட்டு ஸ்கூல் டைம்ல கொண்டு வர்றதுக்கு லவ் மட்டும்தான் அந்த ஸ்கூல்ல இருக்குதா, வேற எதுவுமே கிடையாதா? படிக்கிறது மாறல் எந்த வெங்காயம் ஒன்றும் கிடையாது. லவ் 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 பிரச்சனை வந்துட்டு அந்த லவ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபுல்லா பிரச்சனை. இந்த ஹோல் கிளாஸும் பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. பிரின்சிபலை மதிக்க மாட்டாங்க, வைஸ் பிரின்சிபல் மதிக்க மாட்டாங்க, டீச்சரை மதிக்க மாட்டாங்க, பிடி டீச்சரை மதிக்க மாட்டாங்க, வார்டனை மதிக்க மாட்டாங்க, கேவலம் நம்ம தலைவரை மதிக்க மாட்டாங்க, வாட்ச்மேன் நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் உரிமை தானா எங்க தலைவர், அவனே மதிக்க மாட்டாங்க. ஸோ அங்க வந்துட்டு இது மாதிரி நீ அவனா, நீ இவனா, நீ இவனா, நான் அவனா, ஆச்சா பூச்சான்லாம் சொல்லி அங்க வந்து பிரச்சனையே பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தங்க உள்ள வர்றாங்க. உள்ள வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய ரியா வந்து கேட்குறாங்க, இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் இல்லையாங்க, இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவன் வந்து நான் மஞ்சள் சண்டை போடுறாங்க. ஏன்னா மஞ்சள் டீச்சர், தமிழ் டீச்சர். ஸோ மஞ்சள் வந்துட்டு எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட் நான் எங்க போவேன் பனிஷ்மெண்ட் அப்படின்னு, என்ன பனிஷ்மெண்ட் உனக்கு என்ன காமிக்கணும், பனிஷ்மெண்ட் இங்கே உள்ள வச்சு காமிக்கணுமா அப்படின்னு அவங்க ஒரு சண்டை போடுவாங்க. ஸோ அப்படி தேவையே இல்லாம மேனேஜ்மெண்ட்டை குழப்பணும். நீங்க சொல்றது வந்து நான் இப்போ ராணவையோ சத்யாவையோ யாரையும் தப்பு இல்லை, அது ஒரு சீக்ரெட் டாஸ்க். ஸோ அதில் வந்துட்டு நான் மேனேஜ்மெண்ட்டை தான் பார்க்கணும்.
மேனேஜ்மெண்ட்ல வந்து எல்லாருமே கட்டுப்பாயிட்டாங்க. காலங்காத்தாலே வந்து இந்த மாதிரி ராணாவை அருண் வந்துட்டு தள்ளுவாரு, வாடா அப்படின்னு இழுப்பாரு, தள்ளுவாரு. சத்யா அமைதி சொல்லுவாரு, விஷால வெளில போக சொல்லுவாரு, ஜெஃப்ரி சொல்லுவாங்க, ராணா சொல்லுவாங்க, விஷால சொல்லுவாங்க, அவருக்கு கூட வந்துட்டு நீங்க வெளில சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஓரளவுக்கு ட்ரிகரா தான் இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய வர்ஷினி மட்டும்தான் வந்துட்டு அவங்க ஸ்டூபிட் அந்த ஒரு வார்த்தையில யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா அங்க வந்துட்டு உடனே இவங்க பெரியவங்க இல்ல, தீபக் இவங்க எல்லாம் பெரியவங்க இல்ல. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி நீங்க அந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மைண்டிட்டா கேட்பாங்க. அருண் வந்துட்டு கொஞ்சம் வர்ஷினிக்கு சப்போர்ட்டா நிற்பாங்க. நீங்க வந்து இது பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க, நீங்க சொல்லாதீங்க சொல்லுங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு ஆள் நார்மலா பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த இது வந்து பூசி முழுகி அதை வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணி அது ஒரு மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்க அந்த இடத்துல. என்னடா இது பேட்ச் ஒர்க் அந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையுமே பேட்ச் ஒர்க் பண்றாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பேட்ச்ல வந்து பேட்ச் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க, மாடிஃபை பண்றாங்க, அந்த வார்த்தையை வந்துட்டு திருப்புறாங்க, மழுப்புறாங்க, என்னெல்லாமோ பண்ணணுமோ எல்லாமே பண்றாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு தான் வந்துட்டு மண்டை எரிச்சலா மண்டை சூடாகுதுங்க இதெல்லாம் பார்க்கும்போது. உங்களுக்கு அப்படி இருக்குதா? அப்படி என்ன வெண்ணைக்கு பார்க்கறதுக்கு கேட்காதுங்கட்டு வேற வழி இல்லை, பார்க்கணும். சரி, இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லெட்டர் கான்செப்ட் போகுது. என்ன அப்படின்னா இவங்களுக்கு இவங்கள மாதிரி அனுப்புனர் பெறுநர் மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் எல்லாம் சொல்லும்போது சில லெட்டர் காமெடியாகவும் சில லெட்டர் சர்க்காசமாகவும் சொல்லுது. குறைகளை திருத்திக்க அப்படின்னு போடலாம், இல்லை மன்னிப்பாகவும் கேட்கலாம் சொல்லும்போது யாருமே அந்த மாதிரி கேட்கல. எல்லாரும் நார்மலாக கலாய்க்கிற மாதிரி எழுதிங்க, நீங்க வந்து சீரியஸா இல்ல லூஸ் தான் பண்றீங்க அப்படின்னு மத்திய சொல்லிட்டு போயிட்டாப்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுதாங்க ஒரு பிக் மேட்டர். என்ன அப்படின்னா இவங்க நம்ம ஜாக்லின் வந்துட்டு இந்த ஒரு பேரை எழுதி ஒரு பிரச்சனை பண்ணாங்கல்ல. ஸோ அந்த பிரச்சனைக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி ஒரு இது ஓடிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம யாருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் பேசிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய ஜாக்லின் சொல்லுவாங்க பனிஷ்மெண்ட் பிடி சார் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, பிரின்சிபல் மேலேயே போயிருச்சு அந்த கம்ப்ளைண்ட், பிரின்சிபல்கிட்டே வந்துருச்சு. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இது பிடி டீச்சர் எல்லாத்துக்கும் வரணுமா, இங்க உள்ள வரணுமா, ஏன் நாங்க பனிஷ் கொடுக்க மாட்டோமா, எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் தான் தீர்வா, அது மாதிரி அவர் ட்ரிகர் ஆயிடுவாரு. அப்புறம் வந்துதான் இந்த ஒரு பிரச்சனை நேற்று சொன்னோம்ல, லைக் வந்துட்டு அந்த ஒரு மேட்ரு இந்த குரங்கு கதை தீபக்கு. ஸோ இந்த கதையெல்லாம் வந்து நீங்க பர்சனலி டார்கெட் பண்றீங்க ஒவ்வொருத்தங்களை, ஸோ அதை நீங்க பண்ணாதீங்க அப்படின்ட்டு இவரும் கோவப்படுவார். ஏன்னா நீங்க வந்து ஒரு மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படி வந்துட்டு மொழிவி அதை வந்து ஒரு சித்திர வடிவமைக்கிறீங்க, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து திருத்தி அதை சொல்லி. ஏன்னா அருண் ரொம்ப கடுப்பாயிட்டாரு இதுல வந்துட்டு. ஏன்னா நீங்க வந்துட்டு பர்சனலி ஒரு விஷயம் மாரல் அப்படின்னு சொல்றீங்க, அந்த மாரல் மேட்டர் நடத்துறீங்க அப்படின்னா வந்துட்டு அதை பர்சனலி நீங்க கேரக்டர்லேயே இல்லை. அது ஜாக்லின் கோபுரம் நீங்க கேரக்டர்ல பேசுங்க, கேரக்டர்ல இருங்க, கேரக்டரா பேசுங்க, கேரக்டர்ல வைங்க, கேரக்டர் இருங்க, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க. இவரு பேசவே மாட்டோம் நம்ம தலைவன் அருண் வந்துட்டு அப்படிதான். ஸோ அந்த ஒரு இதுல வந்து கடைசியில போய் ஜாக்லின் மறுபடியும் போய் அழுவாங்க. அந்த அழுகுற இது வந்து பார்க்கும்போது எனக்கு சும்மா இதுக்கெல்லாம் அழுகுறதும் கடுப்பாக இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை உதாரணமா வெடிச்சு அது பிரின்சிபல்கிட்டே போயிருச்சு. அவங்க ஜாக்லினோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா இங்க வந்துட்டு யாருமே எதுவும் பண்ணல, பிடி டீச்சர் அவங்களுக்கு வந்து எந்த டாஸ்க்குமே இல்லாத மாதிரி இருக்குது, அவங்க எதுவும் பண்ணாம இருக்குன்னு அவங்ககிட்ட கொடுக்க சொல்லுவாங்க, அவங்க எதுவும் பண்ணுவாங்க போல அப்படின்னு. பட் இங்க பிரச்சனை என்னன்னா ரியாலிட்டி. ஸோ ரியாலிட்டியில வந்துட்டு அங்க ஒரு கேரக்டர் நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த கேரக்டர் இருக்கும்போது அந்த பிரச்சனை வேற ஒருத்தர் போயிடுச்சு, அந்த பிரச்சனை பிரின்சிபல் வரைக்கும் போயிடுச்சு. பிரின்சிபல்ல போனதுக்கு பிரின்சிபல் பனிஷ்மெண்ட் கொடுப்பானா இல்ல அவன் அப்படியே வந்துட்டு பிடி சார் பனிஷ்மெண்ட் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையில வந்துட்டு நம்மளுடைய வாலண்டரியா வந்து விழுறவங்க தான் ஜாக்லின். ஸோ அதுல வந்து அருண் கரெக்டா இருந்தாரு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் இதுல வந்து தீபக் சொல்லுவாரு எனக்கு வந்து அவங்க பர்சனலா சொல்லல அப்படின்னா எனக்கு ஓகே, பட் எனக்கு பார்க்கும்போது பர்சனல் நம்பரா இருந்துச்சு, அவ்வளவுதான், சிம்பிள் அப்படியே முடிச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த தீபக் கிட்ட வந்துட்டு இது பேசி கான்வர்சேஷன் ஆகி அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அருண்கிட்ட கான்வர்சேஷன் பயங்கரம் பில்ட் ஆகி நம்ம ஜாக்லின் வந்து காலில் விழுற அளவுக்கு விடுவாங்க, நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் அழுவாங்க. என்ன முடியலடா. அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியில அந்த ரெசிடென்ஷியல் வந்துட்டு ஃபைனலிஸ் ஆகிடும். ஸோ முடிஞ்சிடும், இந்த டாஸ்க் முடிச்சுட்டு என்ன நடக்கும் அப்படின்னா வந்துட்டு எல்லாருக்கும் மெடல்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆள் மெடல்ஸ் இந்த மாதிரி பேச இருந்தீங்க அப்படின்னு வந்துட்டு எல்லாருக்கும் மெடல்ஸ். லீஸ்ட்ல வந்து நம்ம தலைவன் தான் இருப்பாங்க, யாரு அப்படின்னு வந்து ராணவ் சத்யா. ஸோ கடைசியில இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் செம ஃபன்ஸ் எப்படின்னா வந்துட்டு வாடாடே அப்படி விட்டுட்டு அருணை பிடிச்சி இடிக்கிறதும் ஜெஃப்ரியை போட்டு பர்த்டே பஞ்ச் சப்புன்னு அடிக்கிறதா வந்து தூக்கி போட்டு. ஸோ எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. கடைசியில எல்லாம் முடிஞ்சு. பட் இதுக்கு மேல வந்து என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ண பார்க்கணும். சரி,